தீபாவளி காலையிலேருந்து ரொம்பவே பிஸியாக போச்சுங்க. காலையில் 5 மணிக்கெலாம் எழுப்பி விட்டாங்க. போய் பார்த்தா உளுந்து பருப்பு எல்லாம் ஊற வச்சுருந்தாங்க. டீ இல்லைனா காஃபி குடிக்கலைன்னா எனக்கு காலையில் சுறுசுறுப்பாகவே இருக்காதுன்னு அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இஞ்சி டீ போட்டு ரெடியாக வச்சுருந்தாங்க. சரி குடிச்சிட்டு வேலையை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் அப்பா வந்துட்டு கறிக்கு காசு வாங்கிட்டு இருந்தார். 1500 கொடுத்துருக்காங்க, சிக்கனுக்கும் மட்டனுக்கும் சேர்த்து. நாங்களாம் வந்திருந்ததுனால கொஞ்சம் கூடவே எடுங்க, நிறைய கொழுப்பு வாங்கிக்கோங்க, அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. எப்போதுமே இந்த ஃபெஸ்டிவல்னால் இந்த வெள்ளை நுணுக்கிற வேலை என்கிட்ட தாங்க கொடுப்பாங்க. சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு தான் வரும் இந்த வெள்ளை நுணுக்கிற வேலை. ஆனால் ஜாலியாக இருக்கும். இப்போ என் பொண்ணுக்கு கொடுத்துட்டு அந்த வேலையை என் வீட்டில் நான் வெள்ளை நுணுக்கிற வேலையை என் பொண்ணு தான் செய்கிறா. அம்மா சுழியத்துக்கு மைதா மாவெல்லாம் பிணைஞ்சிட்டு ரெடியாக வச்சுட்டு இருந்தாங்க. சரி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சும்மா இருக்கிற நேரம் வெங்காய தக்காளியெல்லாம் கட் பண்ணி கொடுப்போம். நானும் கொஞ்சம் வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன். பிரியாணிக்கு அப்புறம் சிக்கனுக்குலாம் வேணும்ல, அதுக்குள்ளே அம்மா குலோப் ஜாமுன் ரெடி பண்ணிட்டாங்க. பருப்பு ரெடி ஆகிடுச்சு சுழியத்துக்கு. பருப்பு வந்து இந்த டெக்ஸ்சரில் தான் பல்ஸ் மோடில் தான் அரைக்கணுன்னாங்க. அதனால் என்கிட்ட கொடுக்கல, நான் ரொம்ப நைஸாக அரைச்சிருவேன்னு சொல்லிட்டு. அவ்வளோ நம்பிக்கை நம்ம மேலே. அப்புறம் நுணுக்கி வச்ச வெள்ளத்தையும் மிக்ஸ் பண்ணி தேங்காய் வந்து அரை மூடியை போட்டு நல்லா பிணைஞ்சு உருண்டை பிடிக்கிற வேலையும் எனக்கு தான் வரும் எப்போதுமே. ஒன்று சொன்ன மாதிரி உருண்டை பிடிச்சிருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கரெக்டாக பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்தது போட்டு எடுத்துருவோம். அம்மா அங்கே பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் நானே போட்டு எடுத்து தரேம்மான்னு சொல்லிட்டு போட்டுட்ருந்தேன். சூப்பராக இருந்தது, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதுக்குள்ளே தண்ணி வந்துருச்சுங்க. திருச்சியில் 6 மணிக்கெலாம் தண்ணி விட்டுருவாங்க. இது செய்கிறதுக்குள்ளார மணி 6 ஆகிடுச்சு. சுடு தண்ணியெல்லாம் தேவையே இல்லை. தண்ணி வரப்பே செம்ம வெது வெதுன்னு வரும். எவ்வளோ பக்கெட் வேணால் ஊற்றி குளிச்சுக்கிட்டே இருக்கலாம். உளுந்த வடை வந்து டபுள் ஃப்ரை மெத்தட் கடையில் பண்ணுற மாதிரி பண்ணால் கிறிஸ்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் நான் தான் டபுள் ஃப்ரை பண்ணி எடுத்தேன். சூப்பராக இருந்தது டபுள் ஃப்ரையு. சிக்கன் 65க்கும் பரட்டி வச்சாச்சு. இப்போ போய் குளிக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அம்மா வழக்கம் போல் நல்லெண்ணெய் வந்து எல்லார் தலையிலையும் ஒரு சொட்டு வச்சு தேய்ச்சி விட்டாங்க. ரொம்ப வச்சா கோல்ட் ஆகிடும், எங்களுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு செட்டு சாஸ்திரத்துக்காண்டி வச்சாச்சு. தூக்க கலக்கத்தில் எப்படி உழுவுறானுங்க பாருங்கள். நெக்ஸ்ட் எனக்கு வச்சு விட்டாங்க. நாங்கள் 3 பேர் ஒட்டுக்காவே குடும்பத்தோடு குளிச்சிட்டோம். கோயம்புத்தூரில் மேக்ஸிமம் உப்பு தண்ணி தான். அதனால் திருச்சிக்கு நல்ல தண்ணியை பார்த்தோன்னே ரொம்பவே ஜாலியாகிடும். அதனால் தலை குளித்தா ரொம்பவே ஹேர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சாமிக்கு வந்து இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. நான்வெஜ் வைக்கக்கூடாது இல்லையா, பிரியாணி வந்து சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு மட்டும்தான். பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இட்லியை வச்சு சாமி கும்பிட்டாச்சு. செம்மையாக பாசிட்டிவாக இருந்துச்சு இந்த தீபாவளி. நெக்ஸ்ட் எங்கள் வீட்டு தலை வந்து ஃபஸ்ட்டு பட்டாசை கொளுத்தி ஆரம்பிச்சு விட்டாரு. நெக்ஸ்ட்டாக நாங்கள் வெடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டூடல்ஸ்.